அருணன் என்ன கேட்டார்னா, சோசலிசம், கம்யூனிசம், முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம் இதுதான் ரூட்டு மார்க்சியம் சொல்றது. மார்க்சியம் என்னைக்குமே இப்படி தான் போகணும்னு சொன்னதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு மோடி பண்ணுறதுலேயே மார்க்சியம் இருக்குது. ஓகே, இவங்க வேணால் பேசிக்கலாம் நாங்கள் வலதுசாரிகள்னு. எதெல்லாம் நல்லது பண்ணுறீங்களோ அதெல்லாம் மார்க்சியம் இருக்கு. அப்போ இந்த விஷயங்களில் முதலாளித்துவ இதில் இருந்து சோசலிசத்தில் நகர்ந்து சோசலிசத்தில் முழுமையடைஞ்சா கம்யூனிசம்ன்றது. ஓகே, இதில் அருணன் கேட்ட கேள்வி, சோசலிசத்தில் நல்ல வசதிகள் எல்லாமே இருக்குன்னா வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாடுகளில் அதை விட நல்ல வசதி இருக்குது. பிரிட்டன்லேயோ, டென்மார்க்லேயோ, ஹங்கேரிலேயோ, நார்வேலேயோ ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற உச்சபட்ச உரிமைகள், வசதிகள், அவர்களுக்கான அந்த அரசு கொடுக்குற சலுகைகள், இது எல்லாமே சோசலிச நாடுகள்னு சொல்கிற நாட்டில் கூட இல்லையே. அப்போ சோசலிசத்தை விட இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தில் இருக்கிற இந்த உச்சபட்ச இது பெஸ்ட்டு தானேன்னு கேட்டார். எங்களுக்குள்ளெல்லாம் பெரிய அளவுக்கு அது ஒரு சிந்தனை ஏற்படுத்துச்சு. ஆமாம் இல்லை, கரெக்டு தானே, சரிதானே. அப்போ சோசலிசத்தை நோக்கி நகர்றது, சோசலிசம்ன்றது எப்படி சரியா இருக்கும்? அவ்வளோ பெரிய சிந்தனையாளர். அப்போ ஆமாம், அப்போ ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனை என்ன? அப்போ இதுதான் சரின்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்போதான் எனக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்தது. எல்லாத்தையும் நம்ம ஒரே கடிவாளத்தில் பார்க்கக்கூடாது. மார்க்சியத்தில் இருக்கிற நல்லதை எடுத்து